ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி கருவாடு வச்சு ஒரு தொக்கு செஞ்சா எப்படி இருக்கும்? அத இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ண வந்திருக்கேன். எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஒரு 8 to 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். பூண்டு எடுத்து பூண்டு அதில் போடணும். இதை நல்லா கொஞ்சம் கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் ஃபஸ்ட்டு போடணும். போட்டு அதை வதக்க தொடங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நம்ம சும்மா ஒரு 4 உப்பு அதில் போடலாங்க. போட்டு அதை கிளறினோன்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிட்டு இருக்கும். ரொம்ப அடி பிடிக்காது.
வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போடணும். தக்காளியை நல்லா கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் அதை ஒரு 2 மினிட்ஸ் வதங்க விடணுங்க. கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வதங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வதங்கி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஜெல்லாகி வந்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெத்திலி கருவாடை எடுத்து இதில் கொட்டி திருப்பி கிளறணுங்க. கிளறும்போது நெத்திலி கருவாடு கிளறும்போது எப்போவுமே மெல்லிசான கரண்டி வச்சுக்கணும். புளி கரண்டியோ அழுத்தமான கரண்டியோ வச்சுக்காதீங்க. ஏன்னா கருவாடு உடஞ்சி போயிடும். அதை பொறுமையாக கிளறி கொடுங்க. அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள், இதெல்லாம் காரத்துக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்ட பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் அதை வதக்கி கொடுக்கணும். அந்த நேரத்தில் நம்ம உப்பு பார்த்து சேர்த்துடணும். இந்த கருவாடு ஏற்கனவே உப்பு உள்ளது. அது என்ன தான் கழுவிருந்தாலும் கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம வந்து வெங்காயம் வதக்குறப்ப கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் கணக்கில் வச்சு ஒரு அரை உப்பு தான் நீங்கள் சேர்க்கணும். இல்லாட்டி அது கரிக்கும். அரை உப்பு தான் சேர்க்கணும். ஒரு வேளை தேவை இருந்தால் கடைசியில் நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து லேசாக அந்த அரை உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. கருவாடோடு சேர்ந்து அது வந்து நல்லா வதங்கும். அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்ல பொறுமையாக நல்லா கிளறி கொடுக்கணும். அப்போ அந்த மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா பரவி பிடிக்கும். அதே நேரம் அடி பிடிக்கக்கூடாது. தீ வந்து ரொம்ப மிதமான தீ தான் வச்சுருக்கணும். தடன்னு எரிஞ்சுதுன்னா அடி பிடிக்கும், கருவாடு வேகாது. ஸோ மிதமான தீயில் தான் நீங்கள் அந்த 5 நிமிஷமும் பண்ணணும். அது முடித்த உடனே நீங்கள் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி அதில் ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா திருப்பி கிளறி விடணும். இந்த தண்ணியில் இந்த கருவாடு அரை வேக்காடு வேகிறதுனால உங்களுக்கு ஓவராக ஆயில் தேவைப்படாது. அதனால் நீங்கள் இந்த ஆயில் பயம் ரொம்ப கொள்ள வேண்டியதில் நம்ம அளவாக தான் ஆயில் சேர்க்குறோம். இப்போ இது வந்து இந்த கருவாடு வேகிறதுக்கு விடணுங்க. ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அந்த கருவாடுடைய சைஸை பொறுத்து நீங்கள் வேக விடணும். இதில் வேக விடும்போது நீங்கள் இடையில எடுத்து நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறும்போது கருவாடை உடஞ்சிடாமல் கவனமாக திருப்பி விட்டு கிளறுங்க. இப்படி 3 தடவை கிளறும்போது அது எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக கலந்து அது வேகும். அது ஒரு 15 நிமிஷம் கொடுக்கணும். 15 நிமிஷம் வேகிறப்ப அந்த கருவாடு நல்லா வெந்துடும். வெந்து வரும்போது நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய், உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிச்சவங்க தேங்காய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் பிடிச்சவங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி ஆர்டினரியாக நம்ம சமைக்கிற எண்ணெய் ஊற்றலாம். ஏன்னா இந்த கடைசி நேரம் ஊற்றுற எண்ணெய் வந்து பயங்கரமாக வாசனை கொடுக்கும். நிறைய பேருக்கு நெத்திலி கருவாடு தேங்காய் எண்ணெயில் வறுத்து சாப்பிட பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிலருக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து செம்மையான பெர்ஃபெக்டான இது தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு வந்து எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் நீங்கள் நினச்சி பழையதுக்கு சூப்பராக இருக்குங்க. பழையது சாப்பிட்றவங்களுக்கு இது பெஸ்ட்டு காம்பினேஷன். இல்லாட்டி சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எதுக்குனாலும் சுருக்குன்னு நாக்கில் உரைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. அந்த வாசமே தனியாக இருக்கும். என்ன நண்பர்களே, என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.